சர்ச்சைகள் இப்போ நடந்துட்டு இருக்கு இல்லையா, கோவிஷீல்டு பற்றி. ஸோ தடுப்பூசியை பற்றி தான் நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் தடுப்பூசினால் வருது. பகிரங்கமாக இப்போ தான் வந்து கோவிட் தடுப்பூசியை பற்றி அந்த நிறுவனமே வந்து தன்னுடைய அதோடைய பக்க விளைவுகளை வந்து அவங்களே பகிரங்கமாக ஒத்துக்கிட்டாங்க. இது ஒரு பெரிய மாற்றம், முன்னேற்றம் தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போ இந்த நேரம் தான் தடுப்பூசிகளை பற்றி முழுமையாக நீங்கள் எல்லோரும் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய. ஏன்னா நாங்கள் ரொம்ப காலமாக வந்து அக்குபஞ்சர் ஹீலர்ஸ் மரபொழி மருத்துவங்களில் சில பேர் தான் வந்து தடுப்பூசிக்கு எதிராக இருந்தாங்க, நிறைய பேர் வந்து தடுப்பூசிக்கு ஆதரவாக தான் இருந்தாங்க. ஆனால் மரபொழி மருத்துவங்களையே முழுக்க தடுப்பூசிக்கு எதிராக இருந்த ஒரே ஒரு மரபொழி மருத்துவமாக வந்து அக்குபஞ்சர் மருத்துவம் தான் இருக்குது. எங்கள் அக்கு ஹீலர்ஸ் நாங்கள் தான் வந்து இந்த தடுப்பூசியை பற்றி நிறைய விஷயங்கள் இதுக்காக போராட்டம் பண்ணியிருக்கோம், இதை பற்றி மக்கள்கிட்ட எடுத்து சொல்லியிருக்கோம், என்னோடய பேஷண்ட்ஸ்க்கு வந்து அறிவுறுத்தியிருக்கோம். அதையும் தாண்டி கொரோனா காலத்தை வந்து கம்பல் பண்ணி திணிச்சு அந்த தடுப்பூசியை போட்டாங்க. அதுவுமே இன்றைக்கி உண்மை வெளிப்பட்டுருச்சு. இது கோவிஷீல்டு அப்படின்னு மட்டும் இல்லை, இன்னும் நிறைய எல்லா விதமான கொரோனா வேக்சின்ஸ்க்கும் இது போகும். எல்லா தடுப்பூசிகளையும் வந்து பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். கொரோனான்னு இல்லை, குழந்தைங்களுக்கு செலுத்துகிற பிறந்தபோது போடுற எல்லா தடுப்பூசிகளும் டிடி இன்ஜெக்ஷனும் கூட, டெனஸ் இன்ஜெக்ஷனும் கூட பலவிதமான பக்க விளைவுகளை தரும் அப்படிங்கிறதான் வந்து வரலாற்று பதிவு. இது வந்து வெளிநாட்டு ஆராய்ச்சியாளர்கள் உட்பட எல்லாருமே வந்து இதை பற்றி நிறைய பேசியிருக்காங்க. சரி, என்ன விளைவுகள் தரும், என்ன பக்க விளைவுகள் தரும் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு பார்ப்போம். அதாவது மருந்து அப்படின்னாலே சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இதில் தடுப்பூசி மருந்துன்றது பார்த்திங்கன்னா இன்னும் பலவிதமான மோசமான ஒரு விளைவுகள் தரும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தடுப்பூசி எதுக்காக நம்ம தடுப்பூசி போடுறோம்? நோய் வராமல் இருக்குது. அப்போ நாளைக்கு நோய் வருமான்ற விஷயமே தெரியாமல் இன்றைக்கே நம்ம மருந்து போட்டு காத்துக்கிறது ஒரு பெரிய விஷயம். உடம்புக்கு மருந்துங்கிறதே எதிரான ஒரு விஷயம் அப்படிங்கிறது சங்க காலத்துலேருந்தே சொல்லி வர விஷயம்தான். திருவள்ளுவர் முதல் கொண்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க அவங்கவுங்க காவியங்களில் எல்லாருமே. இதில் வந்து வருமா வராதா அப்படின்ற நிச்சயமே இல்லாத ஒரு நோய்க்கு இன்றைக்கே நம்ம மருந்து எடுத்துக்கிறதுங்கிறது அடுத்த பெரிய தவறு இல்லையா? அது முன்னாடி இருந்த தவறை விட இது ஒரு பெரிய தவறு. சரி, இது வரலாற்று ரீதியாக எப்படி இதை வந்து நான் பதிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பிரான் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தடுப்பூசிகள் வந்து அதிகமாக வந்து பப்ளிசிட்டியான காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த பிரான் நிறைய குழந்தைங்களுக்கு வந்து நிறைய பக்க விளைவுகளை ஏற்படுத்துச்சு இந்த தடுப்பூசி. அப்போது பிரான் அப்படிங்கிற ஒரு அமைப்பு என்ன பண்ணுச்சுன்னா, பிரான்னா வேக்சினேஷன் ரிஸ்க் அவேர்னஸ் நெட்வொர்க். அந்த அமைப்பு என்ன பண்ணுச்சுன்னா, அது வந்து ஒரு பெற்றோர்கள் சார்ந்த ஒரு அமைப்பு. பெற்றோர்கள்லாம் சேர்ந்து வந்து எந்த பெற்றோர்கள் பார்த்திங்கன்னா, தடுப்பூசியால் கடுமையாக பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுடைய பெற்றோர்கள், மூளை பாதிக்கப்பட்ட தன்னை குழந்தைங்களுக்கு வந்து தடுப்பூசி செலுத்தினதுனால மூளை பாதிக்கப்பட்டு உயிரிழந்த குழந்தைங்களோட பெற்றோர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு சங்கம் அமைச்சாங்க. அதுக்கு பேர் தான் வந்து பிரான் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. வந்து கனடாவில் ஆரம்பித்தாங்க. எதுக்குன்னா தடுப்பூசிக்கு எதிராக, தடுப்பூசி போடுறதுனால ஏற்படுற விளைவுகள், அதனால் அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட குழந்தைங்களோட பெற்றோர்களுக்கு ஒரு நீதி வழங்கணும். இதுக்கப்புறம் எந்த குழந்தைங்களுக்குமே தடுப்பூசியை செலுத்தக்கூடாது, போட வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த அமைப்பு உருவாச்சு. இந்த அமைப்பு என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு அறிக்கையை விட்டுச்சு. என்ன அறிக்கை அனுபவம் அப்படின்னா, மக்களுக்கு சொல்லிச்சு தடுப்பூசினால நிறைய பிரச்சனைகள்லாம் வந்து உடம்புல ஏற்படும். நம்ம குழந்தைங்க வந்து விலைமதிப்பற்றவர்கள், ஒரு பொக்கிஷன்கள், எதிர்கால தலைமுறையினர் பொக்கிஷன்கள். இந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் தடுப்பூசி போடுறதுக்கு முன்னாடி பெற்றோர்களாகிய நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக யோசிங்க. ஒரு முறைக்கு 4 முறை அந்த தடுப்பூசி போடலாமா அப்படிங்கிறத பற்றி யோசிங்க அப்படின்னு சொல்லி இந்த பிரான் அமைப்பு வந்து மக்கள்கிட்ட ஒரு கோரிக்கையை பண்ணிச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து தடுப்பூசியால் ஏற்படுற நிறைய பாதிப்புகளை வந்து ஆவணப்படுத்தி வெளியிட்டு, அதுக்கப்புறம் கோடிக்கணக்கான, அதாவது தடுப்பூசியால் உயிரிழந்த குழந்தைகள் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து கோடிக்கணக்கான ரூபாய் நஷ்ட ஈடாக வந்து அமெரிக்கா வழங்குற அளவுக்கு சட்டம் வந்து கொண்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புகழேந்தி இருக்காரு, எம்பிபிஎஸ் டாக்டர் புகழேந்தி, அவர் கூட இந்த தடுப்பூசியுடைய பாதிப்பை பற்றி நிறையவே சொல்லியிருக்கார். அவர் என்ன சொல்கிறாரா, திம்மர் சால்ட் அப்படின்றது, அதாவது ஒவ்வொரு மருந்துமே தடுப்பூசியில் கலக்கிற எல்லா ரசாயனங்களுமே வந்து எல்லா உடம்புக்கும் இல்லைனாலும் நிறைய பேருக்கு வந்து ஒவ்வாமை சம்மந்தப்பட்ட தொந்தரவை கொடுக்கும். அதுலேயும் குறிப்பாக வந்து திம்மர் சால்ட் அப்படிங்கிற ஒரு மருந்து வந்து பலவிதமான மூளை பாதிப்புகளை, நரம்பு பாதிப்புகளை வந்து குழந்தைங்களுக்கு ஏற்படுத்தும். அதனால் இந்த தடுப்பூசியை வந்து நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி யோசிங்க. இந்த வந்து போடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது இந்த மருத்துவ உலகத்திலேயே வந்து ஒரு பெரிய இதை கொண்டு வர ஒரு விஷயமா பார்த்தீங்கன்னா, அதாவது பணம் சம்பாதிக்கிற ஒரு வணிக ரீதியான ஒரு விஷயமா பார்த்தீங்கன்னா தடுப்பூசி தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அடுத்தது